ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 10:13 வராக வாசிக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மனதிலே பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாட்களையும் கழித்து கொண்டு அநேகர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த பாரங்கள் வாழ்க்கையில் உண்டாகின்றதான கஷ்டங்களினால் அது உண்டானதாக காணப்படாமல், உங்கள் வாழ்க்கையில் வந்ததான சோதனைகளில் அல்லது உங்கள் வாழ்க்கையில் வந்ததான கஷ்டத்தின் நிமித்தமாக அந்த கஷ்டத்தில் தோற்று போனதால் உண்டானதா ஒரு மனவடிவாக கூட அது காணப்படலாம். இனி நான் எழுந்திருப்பேனா அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டம் முற்றிலுமாக மாறுமா என்கிறதான சிந்தனை, இவை அநேகருடைய வாழ்க்கையில மறைமுகமாக தாக்குவதால் உண்டான ஒரு மனவேதனையாக கூட காணப்படலாம். ஆனால் இவை ஒரு மனுஷனுக்கு நேரிடக்கூடிய இயல்பான காரியங்கள் தான். இதை பார்க்கிலும் நம்மை அதிகமாக பாதிப்பது என்னவென்றால், நம்முடைய தோல்விகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான எல்லா அந்த சோதனைகள் அனைத்தையும் மனதில் புதைத்து வாழ வேண்டி அப்படியே வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் அநேகருடைய மனதை நாட்கள் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த பாதிப்பு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்தை அல்லது ஒரு பெரிய விளைவுக்கு உள்ளாக உங்களை கொண்டு போய் நிறுத்திவிடும் என்பது இந்த காலை வேளையில் நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். இது விழுந்து போன ஒரு உலகமாய் காணப்படுகிறது. நாம் நாட்களில் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான விழுகைகள் கடந்து வரும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். இங்கே மோசே மலை உச்சிக்கு அந்த மலை சிகரத்துக்கு போன பிற்பாடு அவர் வர தாமதமான பொழுது இதுவரை தம்மை நடத்திய கர்த்தரையும் மோசையும் மறந்த ஜனங்கள் ஒரு கண்டு குட்டியை உண்டு பண்ணி அதற்கு முன்பாக புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உட்கார்ந்து அவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். மேலும் அது மாத்திரமல்ல, அங்கு பார்க்கிறோம், இவர்கள் புறஜாதிகளோடு தகாத உறவு வைத்து தேவனையை விட்டு பிரிந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விழுகைகள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் அல்லது வேறு விதத்திலாவது வராது என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. அதற்கேற்ப அந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஒருவேளை அப்படி கடந்து வரலாம். சோதனை உங்கள் வாழ்க்கையை நோக்கி கடந்து வருவதை நம்மால் ஒரு நாளும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சோதனைக்கு யார் தப்புவார்? ஆனால் அதற்காக நாம் சோதனையில் அகப்பட்டு மாண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இஸ்ரவேலருடைய அந்த விழுகைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நாட்களில் நமக்காகவே நாமும் அப்படியாக சோதனைகள் அகப்பட்டு தேவனை விட்டு பிரிந்துவிடக் கூடாது என்றே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையில எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் விழுந்த இடத்திலேயே கிடக்கக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கையாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த சந்ததியில் கர்த்தரையே சார்ந்து நின்ற இருவரை தவிர மற்ற எல்லோரும் வனாந்தரத்தில் அழிந்து போனாலும் இஸ்ரவேல் சந்ததி கானானுக்கு சென்றது சரித்திர உண்மை. ஆனால் இன்று சந்ததி அல்ல, மனம் திரும்பி தேவனுடைய பலத்தால் எழும்பி நிற்கிறதான ஒவ்வொருவருக்குமே பரம கானான் நாட்களை காத்திருக்கிறது என்பதை நாட்களை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆகையினால் நம்மை அழுத்தும் பாரங்களை மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் இறக்கி வைக்க இப்பொழுதே தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியுங்கள். உங்கள் வாழ்க்கையில வேதனைகளை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களையும் அறிகிறவர், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான துக்கங்களை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களை தூக்கி நிறுத்த ஒரு வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைக்கு தப்ப வேண்டுமா? சோதனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? சோதனையை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவர் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லா சோதனைகளிலும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணி உங்கள் வாழ்க்கையை செலுத்திருக்கும்படியான எல்லா விதமான காரியம் உண்டாக்குகிறவர் அவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். தேவ கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, சோதனைக்கு தப்புகிறவன் யார்? நாட்களில் எங்களுக்கு நேரிடுகிற
எல்லா சோதனையிலும் கர்த்தாவே தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. அந்த சோதனை எங்களுக்கு வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் அதனை தாங்கிக் கொள்ளத்தக்கதான பலன் தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். எங்களுடைய திராணிக்கு மேலாக நீர் சோதிக்கிறது இல்லை என்பதை இந்த வார்த்தை மூலமாக எங்களுக்கு போதிக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியான பலத்தை என் தேவன் இந்த காலை பொழுது யாவருக்கு கொடுப்பீராக. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் பலப்படுத்தும் தேவ கிருபை யாவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.